நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீங்கள் போடும்போது இந்த சாரீ ரொம்ப அழகாக இருக்கும். யூ ஃபைண்ட் இட் as little tiny dots மாதிரி இருக்கும். The border is, it's a plain border, just two thin Zari stripes on it. You find little parts woven. So இந்த ஒரு சின்ன part வந்து you find little squares in red which is woven. Welcome to another video from Palam Silks. So இந்த ஒரு particular saree is Kanchipurams. இது ஒரு பட்டு saree. A very nice color combination. Body வந்து this is a short color. So உங்களுக்கு body வந்து you have green and a kind of yellow, and pallu and border வந்து you have ஒரு light blue and in the yellow. So இந்த கலர் காம்பினேஷனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன், பட் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன். ரொம்ப வித்தியாசமானது, particularly the blue and yellow combined with a green and yellow combination. Coming to the design element, so பாடியில் நீங்கள் பார்க்கும்போது very intricately placed, closely placed சின்ன சின்ன புட்டாஸ். சிம்பிள் பேட்டர்ன் தான், ஒரு ட்ராப்ஸ் புட்டா, ஒரு சின்ன ஒரு ஸ்டார் பேட்டர்ன். So and the drops butta and the star pattern also you can see it's woven in zari, but alternate ungalku copper zari and silver zari. And coming to the border you find and the drops butta you find in the body, aduve da and the drop or nice huge drop butta. So adhe vandu the drops buttave vandu or periya motive mari eduthu it is designed as border buttas. ஸோ இந்த பார்டரில் வந்து இந்த ட்ராப்ஸ் புட்டாவில் யூ ஃபைண்ட் அந்த ஒரு அவுட் சைட் யூ ஹாவ் அ லிட்டில் ஃப்ரேம் வித் அன் இன்ட்ரிகேட் ஒரு சின்ன அந்த லீஃப் பேட்டர்ன் யூ கேன் ஃபைண்ட், அண்ட் உள்ளேயும் அந்த கொடி பேட்டர்ன் ஒரு லீஃப் பேட்டர்ன் அண்ட் ஒரு யானை மோட்டிவும் யூ கேன் ஃபைண்ட். இன்ட்ரெஸ்டிங்லி பாடியில் வந்து யூ ஹாவ் காப்பர் அண்ட் சில்வர், அண்ட் பார்டரில் வந்து யூ ஹாவ் அ லைட்டர் ஷேட், மோர் அ ஒயிட்டர் ஷேட் ஆஃப் கோல்ட் and silver. And இது you can actually see அந்த சின்ன புட்டா வந்து உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு கொஞ்சம் அழுத்தமாக நெய்யப்பட்டிருக்கு. அந்த சின்ன புட்டாஸ் கூட you find it nice and bright, ஏன்னா that is it's meant to be like that. பட் அதே பேட்டர்ன் நம்ம வந்து இந்த பெரிய மோட்டிவ்க்கு யூஸ் பண்ணோன்னா it look very gaudy. ஸோ அதனால it's very interestingly that the weaver has chosen ஒரு whitish gold shade and also a silver shade. ஸோ அந்த யானை மோட்டிவில் கூட அவுட்லைன் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தின் லைன் ஆஃப் சில்வர் சரி, அண்ட் உள்ளே வந்து ஃபில்லர்ஸ் வந்து ரொம்ப சின்ன டைனி டாட்ஸ் ஆஃப் கோல்டு, அண்ட் ஆல் த்ரூ த பாடி யூ ஃபைண்ட் தட். அண்ட் அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் அந்த யானை மேலே அந்த டெக்கார் இருக்கும், அந்த டெக்கார் மட்டும் யூ ஃபைண்ட் லிட்டில் இன்னும் கொஞ்சம் ஒரு அழுத்தமாக நெய்யப்பட்ட அந்த கோல்ட் ஜரி புட்டாஸ், ஜரி டாட்ஸ். ஸோ உங்களுக்கு அத்தனையும் உங்களுக்கு நிறைய ஜரி இருந்தாலும் கூட உங்களுக்கு அந்த டிசைன் எலிமெண்ட்டும் தெரியும். பிகாஸ் ஆஃப் த கலர் ஆஃப் தட் ஜரி ரொம்ப ஃப்ளாஷியான yellowish கோல்டு இல்லாமல் யூ ஹாவ் அ லிட்டில் ஒயிட்டிஷ் கோல்டு. ஸோ இத்தனை பெரிய மோட்டிவ் இருந்தாலும் நமக்கு ரொம்ப அழகாக அது தெரியும். அண்ட் திஸ் ஆல்சோ கம்ஸ் அலாங் ஆஸ் அந்த ரெண்டு பார்டர்ஸ்லையும் இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீங்கள் போடும்போது இந்த சாரீ ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கம்மிங் டு த பல்லு, சில சமயம் வந்து யூ கேன் see இந்த பார்டர் வந்து இட் வில் பி ஒன்லி அப் டு திஸ் பல்லு, அண்ட் த என்டையர் பல்லு வில் பி ஒரு ஜரி பல்லு மாதிரி. பட் ஹியர் யூ ஃபைண்ட் த பார்டர் ரன்னிங் ஆல் அலாங் த பல்லு, அண்ட் பல்லுவில் வந்து யூ ஹாவ் ஒரு பீகாக் மோட்டிவ், ஒரு நல்ல அழகான பீகாக் மோட்டிவ் கம்ப்ளீட்லி woven in just gold zari. So see the combination, you have copper and silver on the body, you have a light gold and silver on the border, and you have a completely gold on the pallu. Again it's about the choice of colors. So இந்த ஒரு ஜரிகை வந்து நமக்கு ஒரு ஒயிட்டிஷ் கோல்ட் ஷேடில் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரிகேட் பேட்டர்ன் உங்களுக்கு நிறைய இருந்து இங்கே ஒரு பெரிய பீகாக் மோட்டிவ் இருந்தாலும் மோட்டிவ்ஸ் உங்களுக்கு தெரியும், ஆனால் இந்த கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு ரொம்ப ஃப்ளாஷியாக அது தெரியாது. ஸோ
ஸோ இந்த என்டையர் சாரியில் உங்களுக்கு பிரைட்டாக தெரிய போகிறது அந்த லிட்டில் காப்பர் சாரி ட்ராப் புட்டா அண்ட் த லிட்டில் ஸ்டார்ஸ் தட் யூ ஃபைண்ட். ஸோ it's actually it's a very challenging thing to use itana colors in your zari and still for the saree not to look very gaudy. So it all depends on எப்போ நீங்கள் எதில் அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, எப்போ டோன் டவுன் பண்ணுறீங்க, என்ன கலர் காம்பினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லைட் ப்ளூ அண்ட் yellow. ஸோ உங்களுக்கு அதில் உங்களுக்கு அந்த கோல்ட் ஜரி ஜஸ்ட் மர்ஜஸ் வித் இட். ஸோ உங்களுக்கு ஜரிகையும் தெரியும், ஆனால் காடியாவோ இருக்காது. ஸோ கம்மிங் டு த ப்ளவுஸ், இட் இஸ் அ பிளெயின் ப்ளவுஸ். அகெயின் ஐ வுட் சே இதில் இந்த பிளெயின் ப்ளவுஸே நல்லாயிருக்கும். அப்போ தான் உங்களுக்கு இத்தனை கலர்ஸ், நமக்கு நிறைய ஜரிலேயே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது, அந்த கலர்ஸ் நமக்கு அழகாக ஹைலைட் ஆகும். திஸ் இஸ் அ saree which will go well as an evening wear, but because of the zari that we've used here, even ஒரு டே டைம் வேறு கூட இந்த கலர் காம்பினேஷன் அழகாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது this is a soft silk saree, a very beautiful color combination. So ஒரு nice double shade, you have a maroon shade actually for the body, and border நமக்கு ஒரு ash grain சொல்லுவோம். So interestingly இந்த ஒரு particular saree எடுத்தீங்கன்னா it will be the pallu and the border that is highlighted, and அதுவும் கூட you have the lower border that is highlighted. So இதில் you can see bodyயில் you have a small little motive. இது ஜென்ரலாக பட்டு சாரீஸில் you find this little motive. சின்ன motives அழகாக it spread out all through the body and it alternates gold and zari, silver zari. ஸோ ரெண்டு ஷேட் யூஸ் பண்ணாலும் you can see இது அந்த pattern you can see அதில் இட்ஸ் ரொம்ப அழுத்தமாக அது நெய்யப்பட்டது கிடையாது இந்த மோட்டிவ். ஸோ யூ கேன் see it as நீங்கள் க்ளோஸ்அப் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் லைக் டைனி டாட்ஸ் இருக்கிற மாதிரி இட் இஸ் டன். ஸோ என்ன இதில்னா நீங்கள் 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணாலும் கூட blends with the base shade. ஸோ உங்களுக்கு அது காடியாக தெரியாது, டிசைனும் தெரியும் ஆனால் உங்களுக்கு காடியாக தெரியாது. Now coming to the border, மேல் பார்டர் சின்ன பார்டர் அண்ட் லோவர் பார்டர் இஸ் லாங். எப்போவுமே மேல் பார்டர் சின்னதாக இருந்தாலும் அந்த லோவர் பார்டர்லேருந்து ஏதோ ஒரு எலிமெண்ட் எடுத்து அங்கேயும் ஒரு ஜரி வைப்பாங்க. பட் த இன்ட்ரெஸ்டிங் திங் இஸ் மேல் பார்டர் நமக்கு பிளெயினாக இருக்குது, அண்ட் அது பிளெயினாக இருக்கிறதுனால நமக்கு லோவர் பார்டர் நல்லா அழகாக ஹைலைட் ஆகும். ஸோ சம்டைம்ஸ் வி வில் சே சில இடங்களில் எல்லாமே the entire saree need not be filled with designs, பட் சில இடங்களில் நம்ம ஒரு மினிமலிஸ்டிக்காக அங்கே சிலது நம்ம ஒன்றும் டிசைன் இல்லாமல் விட்டுட்டாலே the rest of it gets highlighted. So I would say this particular design is one such, this particular saree is one such piece. Now coming to the pallu and the lower border is a nice long border, but I would still say மேல் பார்டர் நமக்கு பிளெயினாக இருக்கிறதுனால this is a saree ஒரு ஆவரேஜ் ஹைட் பர்சனுக்கு கூட, பிகாஸ் ஜென்ரலாக லாங் பார்டர் இருந்தால் they'll say ஒரு டாலாக இருந்தால் தான் அழகாக இருக்கும். பட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த pattern that we or how we style the designs. ஸோ எப்படி பேட்டர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஸோ யூ கேன் see மேல் பார்டர் நமக்கு பிளெயினாக இருக்கிறதுனால லோவர் பார்டர் லாங்காக இருந்தாலும் ஒரு ஆவரேஜ் ஹைட் பர்சனுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் saree அழகாகவே இருக்கும். அண்ட் கம்மிங் டு த design part, it's a very interesting design element. So completely geometric, you find rectangles and circles. இது அண்ட் சர்க்கிள் சின்ன ஓவல் டிசைன் மாதிரி த என்டையர் பேட்டர்ன் இந்த 2 எலிமெண்ட்ஸ் வச்சுட்டு தான் த ஹோல் திங் ஹஸ் பின் டிசைன்ட். அண்ட் அங்கங்கே யூ ஃபைண்ட் ஒரு சின்ன டச் ஆஃப் கோல்டு. ஸோ இட் இஸ் அ சில்வர் ஜரி அண்ட் கோல்ட் ஜரி. அகெயின் இதை நீங்கள் நெருக்கமாக உன்னிப்பாக பார்க்கும்போது யூ கேன் see இட் இஸ் நாட் அந்த நம்ம அழுத்தமான ஒரு டிசைன் கம்ப்ளீட்லி ஃபில் பண்ணியிருக்கும் கோல்டில், அந்த மாதிரி இல்லாமல் யூ ஃபைண்ட் இட் as லிட்டில் டைனி டாட்ஸ் மாதிரி இருக்கும் when you see. ஸோ உங்களுக்கு அந்த பேஸ் ஷேடும் தெரியறதுனால அகெயின் as I said இது நமக்கு காடியாக ஃப்ளாஷியாக தெரியாது. பிகாஸ் இமேஜின் திஸ் இஸ் அ கம்ப்ளீட்லி உங்களுக்கு
அவ்வளோ டிசைன் எலிமெண்ட் இருக்கும்போது ரொம்ப அழுத்தமாக நமக்கு அந்த ஜரிகை யூஸ் பண்ணோன்னா ரொம்ப காடியாக தெரியும், பர்டிகுலர்லி சில்வர் கோல்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது. பட் ஹியர் யூ கேன் see how subtle it looks. அண்ட் இங்கே அங்கங்கே ஒரு டச் ஆஃப் கோல்டு கொடுக்கறதுனால தான் இந்த டிசைனே நமக்கு அவ்வளோ இன்னும் அழகாக தெரியுது. இது ஒரு பிளெயின் கோல்ட்லேயோ பிளெயின் ஜரியிலையோ இருக்கிறத விட அங்கங்கே நமக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கிறதுனால தான் நமக்கு அந்த ஒரு ஹைலைட் ஆகுது அந்த பேட்டர்னே. And the same thing just runs all over the lower border as well. Coming to the blouse, it is a plain blouse, same shade as the pallu, and the grey and ஒரு மாதிரி ஒரு beige shade combination. And again ஒரு plain blouse இதுக்கு நல்லா இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த பல்லுலேயும் பார்டர்லேயும் இருக்கிறது நல்லா ஹைலைட் ஆகும். எஸ், இது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பல்லுவாக விட்டால் தான் இந்த ஒரு பர்டிகுலர் சாரீ அழகாக தெரியும்.